வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு வயசான லேடி அவங்க வந்து பஸ்ஸில் போய் உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் ஆனோடனே என்னாச்சுன்னா, ஒரு யங் லேடி ரொம்ப வாட்டசாட்டமாக ரொம்ப மிடுக்காக ஒரு லேடி வந்து உள்ளே ஏறுறாங்க. ஏறும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே தடுமாறிட்டு ஏறுறாங்க. கையில் 2 பேகு. அந்த பேகை வைக்கும் போதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அந்த வயசான லேடியை வந்து இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு அவங்க உட்காந்துடுறாங்க. உட்காந்தோடனே அந்த வயசான திரும்பி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டாங்க. எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்போ அந்த சின்ன வயசு லேடி வந்து கேட்குறாங்க, ஏன் உங்களுக்கு என் மேலே கோபம் வரல? நான் வந்து உங்களை இடிச்சிட்டேன்ல, நீங்கள் ஏன் என்னை எதுவுமே திட்டலை, ஏன் என்னை என் மேலே கோவப்படலை? அப்படின்னோடனே அந்த வயசானவங்க இப்படி பார்த்துட்டு சொல்கிறாங்க, உன்னை திட்டணும்னு எனக்கு தோணவே இல்லை, எனக்கு வந்து அவசியம் இல்லை. ஏன்னா என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப ஷார்ட்டான ஜேர்னி. நான் வந்து அடுத்த ஸ்டாப்பில் இறங்க போகிறேன். அந்த ஸ்டாப்பில் இறங்குறதுக்குள்ளே நான் எதுக்கும் கூட சண்டை போடணும், எனக்கு சண்டை போடுற மூடெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இறங்கிடுறது. நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் இப்படி தான் நடக்குது. நம்மளோட ஜேர்னி நம்ம நினைக்கிறோம் ரொம்ப நாள் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு. நம்மளோட ஜேர்னி ரொம்ப ஷார்ட் தான். ஓகே, ஒன்லி 100 years. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எதை எடுத்தாலும், ஒரு கோயில் எடுத்தாலும், ஒரு சிற்பங்கள் எடுத்தாலும் எல்லாமே 1000 வருஷம், 1500 வருஷம், 2000 வருஷம் இப்படி போயிட்டுருக்கு. நம்ம அதில் வந்து ஒரு சின்ன பார்ட் 100 வருஷம் தான் இருக்க போகிறோம். அந்த 100 வருஷத்துக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம கடந்துட்டோம். ஸோ நம்மளோட டைம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ நம்மளை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணி சண்டை போடுறோம். அப்புறம் இல்லாட்டி உங்களோட போய் ரொம்ப துக்கமாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப வருத்தப்படுறோம். நம்மளோட ஜேர்னி ரொம்ப சின்னதுன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை பாதிக்காது. நம்ம வந்து வேறு மாதிரி அதை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டெய்லி ஹாப்பியாக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சின்ன விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப சின்னதாக ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேயா?